வெல்கம் வீவர்ஸ். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் முழுக்க முழுக்க விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். நான் என்ன கருத்து சொல்ல வரேன் அப்படின்றத நீங்க வீடியோவை முழுசா பார்த்தாதான் உங்களுக்கு புரிய வரும். வளர்ந்து கிடக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி காலத்துல எப்படியெல்லாம் ஆண்களும் பெண்களும் ஏமாந்து போயிடுறாங்க, இதனால அவங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்றத பத்தியான வீடியோக்கள் தான் நான் மேக்சிமம் போட்டிருக்கிறேன். அதே மாதிரியான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2026 விழுப்புரம் மாவட்டம் திருக்கானூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் சுமார் 27 வயது நிரம்பிய அர்ஜுன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சு ஒரு ஐடி கம்பெனியில் போயிட்டு சென்னையில் ஜாயின் பண்றாரு. அந்த ஐடி வேலை அப்படின்றது அவங்களுடைய நண்பருடைய அப்பா அந்த கம்பெனியில் வேலை செய்யறதுனால அவர் ரெஃபரன்ஸ் பண்ணதன் மூலியமா இவருக்கு அந்த ஐடி இன்ஃபர்மேஷன், அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சரிங்களா? ஸோ ஒரு ஐடி ஊழியர் அவர். அந்த வேலை வந்து எளிமையாக இவருக்கு கிடைக்குது. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மொபைல் போன் ஒரு நல்ல ஹை ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் போன் ஒன்று வாங்குறாரு. வாங்கி ஃபேஸ்புக் இன்ஸ்டால் பண்றாரு. இன்ஸ்டால் பண்ணி ஒரு புது ஐடி ஒன்று ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ண பிறகு ஒரு சில நபர்களுக்கெல்லாம் அவங்க கூட வேலை செய்யக்கூடிய மற்றும் அவங்களுடைய கிளாஸ்மேட் படிச்சிருப்பாங்க இல்லையா, இந்த நபர்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் எல்லாம் கொடுக்குறாரு. அதே மாதிரி இவருக்கு வரக்கூடிய ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டும் அக்செப்ட் பண்றாரு. ஆனா இது மாதிரி இந்த ஃபேஸ்புக் ஓபன் பண்ணது மூலியமா இவருடைய வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு சொல்லி அப்போது அர்ஜுனுக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் ரேகா அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து இவருக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வருது. இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்து நம்மளுக்கு பொதுவாகவே தெரியும் இல்லையா, பெண்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தாவே அலைஞ்சிட்டு போயிட்டு அப்படியே அதாவது அக்செப்ட் பண்ணிப்பாங்க இல்லையா அந்த ரெக்வஸ்ட்டை. அதே மாதிரி தான் அர்ஜுனும் செஞ்சிருக்கிறாரு. ஆனா அர்ஜுனுக்கு தெரியாது, அந்த ரேகா அப்படின்றவங்க ஒரு உண்மையான ஒரு நல்ல பெண்மணி கிடையாது. யாரெல்லாம் அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த நபர்கள்கிட்டலாம் ஒரு தவறா நடந்து கொள்ளக்கூடிய பெண்மணி. அதோடு மட்டும் இல்லாம அந்த நபர்கள்கிட்ட இருந்து பல லட்சம் ரூபாய் காசு திருடக்கூடிய ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கின உடனே அதாவது மெசஞ்சர் இருக்குது இல்லையா, அந்த மெசஞ்சர்ல போயிட்டு மெசேஜ் பண்ணிருக்கிறாரு. ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணதும் அதற்கு ஆப்போசிட்ல ரேகா அவங்கள வந்து ஹாய்னு சொல்லி மெசேஜ் பண்ணி இவங்களுடைய அந்த மெசஞ்சர்ல மெசேஜ்ன்றது சேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது மாதிரி இருக்கும்போது அர்ஜுன் வேலைக்கு போற இடத்துல கூட பொதுவாகவே ஐடி கம்பெனி பொறுத்த வரைக்கும் மொபைல் போன் எல்லாமே அலௌட் இல்லையா. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மொபைல்ல எப்ப பார்த்தாலும் ரேகா கூட சேட்டிங்லேயே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல ரேகா என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க எங்க வேலை செய்றீங்க, என்ன வேலை செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவரு ஒரு ஐடி கம்பெனி பேர் சொல்றாரு. நல்லா ஒரு பிரபலமான ஒரு ஐடி கம்பெனி சென்னையில, அது பேர் சொல்லிட்டு நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி ஊழியரா இருக்கிறேன், நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டதுமே ரேகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, நம்ம வேலையில நல்லா பெரிய மீன் தான் மாட்டி இருக்குது. இப்போ இந்த மீனுக்கிட்ட இருந்து எவ்வளோ அடிக்க முடியுமோ பணத்தை கொள்ளடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் உங்களை உடனடியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அதற்கு அர்ஜுன் என்ன பண்றாரு அப்படின்னா, வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு கிடைக்கும், கட்டாயம் நான் வரேன், நம்ம மீட் பண்ணலாம், சென்னைக்கு நீங்களும் வந்துடுங்க, உங்களுடைய பிளேஸ் எங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுன் கேட்டா அதற்கு ரேகா என்ன சொல்றாங்கன்னா, நானும் சென்னை தான், அப்படின்னா நான் உடனடியாக கிளம்பி வரேன், நான் மேடவாக்கத்துல தங்கி இருக்கிறேன் அப்படின்றாங்க. அதற்கு இவர் என்ன சொல்றாருன்னா, நான் பெருங்குடியிலேயே தங்கி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ பக்கத்துல தான் மேக்சிமம் ஒரு 1.5 hour இல்லை 1 ஹவருக்குள்ளவே தான் வந்து அந்த டிராவலிங் அப்படின்றது இருக்கும் அப்படின்றதுனால சரி நாம கட்டாயம் வந்து சாட்டர்டே மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அர்ஜுன் என்ன பண்றாரு அப்படின்னா, வேணாம் சண்டே மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு நாள் தள்ளி போறாரு. அதே மாதிரி அவங்கள ரேகாவும் ஓகே பிரச்சனை இல்லை சண்டே மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சோழிங்கநல்லூர் அந்த ஏரியாவில் வந்து மீட் பண்றாங்க. மீட் பண்ண பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இவர் நல்ல ஆள் வந்து நல்லா வாட்டஞ்சாட்டமா இருக்கிறாரு, நல்லா பணம் சம்பாதிக்கிறாரு, ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யறாரு அப்படின்னாவே அந்த ஃபேஸ் இது எல்லாமே அந்த ஏசிலேயே இருக்கிறதுனால ரொம்ப பளபளப்பா இருக்கும். ரேகா பார்த்தா ரேகா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு கம்பெனில டெம்பரவரியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வராங்க. இதுல 2 பேரையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அர்ஜுன் நல்லா டிப்டாப்பா ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறாரு இல்லையா, ரொம்ப டிப்டாப்பா இருக்காரு. ரேகாவோ நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, உங்களை நான் திருமணம் செஞ்சுக்க போறேன், நீங்க உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் மீட்லயே சொல்றாங்க. இதை கேட்டதுமே அர்ஜுனுக்கு என்னடா இது, இவங்க பார்த்த ஒரு ஒரு 5 நிமிஷத்துலயே நம்மள திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமணம் செஞ்சுக்கிறேன், ஆனா கொஞ்ச நாள் ஆகணும், அதற்கு முன்பு நீங்களும் நாங்களும் கொஞ்சம் நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துருக்குறோம், சரி வாங்க நான்வெஜ் பிரியாணியோ அல்லது சிக்கன் ரைஸ் மாதிரி ஏதாவது ஒரு நான்வெஜ் வந்து நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு அன்னைக்கு ஒரு நல்ல பிரபலமான ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றாங்க.
சாப்பிட்டு முடிச்சிட்டு பிறகு ரேகாவை வழி அனுப்பிட்டு அர்ஜுன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ரூமுக்கு வராரு. வந்துட்டு பிறகு திரும்ப மொபைல் போன்ல பாட்டு சேட்டிங் போயிட்டே இருக்குது. இப்போ மொபைல் நம்பரை வாங்கி கால் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. தொடக்கத்துல இந்த கோயில் இப்படி இருக்குது, அந்த கோயில் அப்படி இருக்குது, அந்த கோயிலான போனோம், இந்த கோயிலான போனோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேச்சுவார்த்தை தொடங்குது. அந்த பேச்சுவார்த்தையானது நாட்கள் ஆக ஆக ரொம்ப நாளெல்லாம் இல்லை, ஒரு 6-7 நாள்லயே கொஞ்சம் செக்ஸியாவும் ரொமான்ஸாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அர்ஜுனுக்கு தெரியாது, நாம ஒரு மீன், நாமளை வந்து ஏதோ ஒன்று போட்டு தூண்டில் போட்டு தூக்க போறாங்க, இதனால நாம் அவங்க கிட்ட மாட்டிட்டு முழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனுக்கு தெரியாமலேயே ரேகா கிட்ட ரொம்ப ஜாலியா பேச பேச அர்ஜுனுக்கு ரொம்ப சந்தோஷம். ரேகாவுக்கு நீ வா, நீ எப்படியா இருந்தாலும் என் தூண்டில நீ மாட்டி தான் ஆகணும், உன்னை வச்சுதான் விஷயமே இருக்குது அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. இப்போ ரேகா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே நான் இதற்கு முன்பு உங்ககிட்ட கேட்டேன் என்ன திருமணம் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி, அதற்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, அர்ஜுன் என்ன பண்றான் அப்படின்னா, ஓகே நான் திருமணம் செஞ்சுக்கிறேன், இருந்தாலும் என்னுடைய வீட்டுல எல்லாம் கேட்கணும், கேட்ட பிறகுதான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா ரேகா விடுற மாதிரி இல்லை, அதெல்லாம் வேணாம், இப்போ உடனடியா ஒரு நெக்ஸ்ட் வீக்கோ அல்லது அதுக்கு அடுத்த வாரமோ ஞாயிற்றுக்கிழமை போல நான் கிளம்பி வரேன், சண்டே போல நான் கிளம்பி வரேன், ஒரு கோயில் வச்சு எனக்கு தாலி கட்டுங்க, நான் வந்து உங்க கூட வந்து குடும்பம் நடத்துறேன், நீங்க ஏன் தனியா போயிட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அர்ஜுனுக்கிட்ட சொன்னதுமே அர்ஜுனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஒரு பக்கம் சரி நம்ம சென்னையில் இருக்கிற வரைக்கும் ரேகா கூட ஜாலியா இருக்கலாம், நாம ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா ரேகாவை கைட்டு விட்டலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணணும் என்னன்னு சொல்லி தெரியல. அதற்கு இவனும் வந்து உடனே வந்து என்ன பண்ணிடுறான்னா ஓகே சொல்லியிருக்கிறான். இப்போ 2 பேருக்கும் ஒரு கோயில்ல திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு தனியா ஒரு ரூம் போயிட்டு எடுக்கிறாங்க. தனியா ரூம் எடுத்து சென்னையிலேயே முதல் இரவு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போறாங்க. அது மாதிரி போகும்போது தான் அர்ஜுன் தன்னுடைய காதலியான ரேகாவை அவங்களுடைய முழு உடம்பையும் அப்பதான் பாக்குறான். அது மாதிரி பார்க்கும்போது அவங்க ட்ரெஸ் ரிமூவ் பண்ணும்போது அவங்களுடைய அடி வயிற்று பகுதியில வந்து கீரல் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பார்க்கறான். அதற்கு உடனடியா ரேகாவை கூப்பிட்டு இது என்ன, இது கீரல் மாதிரி இருக்குது, அடி வயிற்று பகுதியில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு ரேகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சின்ன வயசுல எனக்கு அம்மை போட்டுடுச்சு, அந்த அம்மை போட்டதுனால அந்த தழும்பு அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அர்ஜுன் நம்புற மாதிரியே இல்லை. ஏன் அப்படின்னா இந்த காலத்து வளர்ந்த பசங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு குழந்தை பெற்றெடுத்த ஒரு தாயினுடைய வயிறு எப்படி அந்த ஒரு தழும்பு இருக்குமோ அதே மாதிரி தழும்பு இருக்குது. ஆகையால உனக்கு ஆல்ரெடி திருமணம் நடந்திருக்குது, என்ன நீ ஏமாத்தாத அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட ரேகா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கிடையாது, எனக்கு அது அம்மை தான் அப்படின்றான். இவங்க திரும்ப 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 அது அம்மை, எனக்கு அம்மை போட்டது சின்ன வயசுல அப்படின்னு சொல்ல சொல்ல சரி ஓகே இன்னும் என்னென்னலாம் நீ என்கிட்ட மறைச்சு வச்சிருக்கிறியோ அப்படின்ற மாதிரி முழு உடம்பையும் ஆய்வு செய்யும் போது அவங்களுடைய பிறப்புறுப்பானது, அதாவது சிசரியன், அதாவது கத்திரிக்கோளால் துண்டிக்கப்பட்டு தைச்சிருக்கிறாங்க. அதைய பார்க்கறான். அதை பார்த்ததுமே அப்படியே மிரண்டு போறான் இவன். அப்போ இவங்க ஒரு நல்ல பெண்மணி கிடையாது, இதற்கு முன்பு வேற யாரோ ஒரு நபரோடு திருமணம் நடந்து அங்க எதுவோ பிரச்சனையா இருக்குது, ஆகையால அவங்கள விட்டுட்டு நம்மள லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்திருக்கிறாங்க, நாமளும் இது தெரியாமலேயே இவங்களை நம்ம திருமணம் செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறான். பிறகு இவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஓகே நான் உங்களை வந்து நான் ஏத்துக்கிறேன், ஆனா இந்த ஃபர்ஸ்ட் நைட் இது மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் தள்ளி போடுவோம், எதுவும் எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். இருந்தாலும் ரேகா வெற மாதிரி இல்லை, நீ என் கூட கட்டாயம் நீ எல்லாமே செஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க. அதற்கு அர்ஜுன் வேற வழியே இல்லாம ஸோ அன்று அவங்களுடைய வேலை எல்லாமே முடியுது. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ரேகா அர்ஜுன் கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இதற்கு பிறகு நீ என் கூட பேச வேணாம், எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி அர்ஜுனை விட்டு அவங்க எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு 2 ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு ஒரு 2-3 நாள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் ஃபுல் கண்ட்ரோலும் யார் கையில் இருந்ததுன்னா அர்ஜுன் கையில் இருந்தது. இப்போ அர்ஜுன் வந்து ஒரு முறை அவங்களோடு இணை சேர்ந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த கண்ட்ரோல் ரேகா கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி இங்கெல்லாம் வேணாம், கோட்டைக்குப்பை பக்கத்துல பீச் இருக்குது, அந்த பீச்சுக்கு பக்கத்துல ஒரு லாட்ஜ் இருக்குது, அந்த பீச்சுக்கு போயிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய லாட்ஜில் நாம திரும்ப உல்லாசமா இருப்போம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனை கூப்பிடுறாங்க. ஆனா அர்ஜுனுக்கு தெரியாது, அந்த லாட்ஜில் இவரை சித்திரவதை பண்ண போறாங்க, இவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உருவின்னு அனுப்ப போறாங்க அப்படின்னு சொல்லி. சரி அது அர்ஜுன் என்ன பண்றா அப்படின்னா, என்ன பண்றது லைஃபே போன மாதிரி தான் இருக்குது, இறக்குற வரைக்கும் இவங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு
இவங்களை கழட்டி விட்டு நம்ம சொந்த வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்க போயிட்டு வேற இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு நினைக்கிறாரு. அதன் அடிப்படையில் ரேகா கூப்பிடக்கூடிய அந்த கோட்டக்குப்பம் அப்படின்ற அந்த பகுதிக்கு பீச்சுக்கு போறாரு. பீச்சுக்கு போயிட்டு ஸோ அவங்களுடைய காதலி மற்றும் மைப்பூத்திக்கு மனைவி இல்லையா, அவங்களா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இப்போ அவங்க சொன்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய லாட்ஜுக்கு போறாங்க. லாட்ஜில் ஒரு ரூம் வந்து புக் பண்றாங்க. புக் பண்ணி அந்த லாட்ஜில் போயிட்டு முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேகா அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ரிமூவ் பண்ணி ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுன் அவருடைய ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாங்க. அப்போதான் அர்ஜுன் சொல்றான், நீ இவ்வளோ நேரம் ரொம்ப மௌனமா இருந்துட்டேன், இப்போ என்ன திடீர்னு வந்து எனக்கு ஆர்டர் போடுற மாதிரி ஏய் கைட்ரா ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றீ அப்படின்னா, இதுக்கப்புறம் அப்படிதான் நான் சொல்லுவேன், ஒழுங்கா ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி மிரட்ட. சரி வெயிட் பண்ணு அப்படின்ட்டு அவன் சட்டை கட்டிட்டு தன்னுடைய பேண்ட்டை ரிமூவ் பண்ணும்போது திடீர்னு அந்த லாட்ஜுக்குள்ள ஒரு 5 பெண்கள் சடனா உள்ள என்ட்ராவறாங்க. என்ட்ராவி என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய இந்த நிறுவன கோலத்தை எல்லாமே வந்து வீடியோவும் போட்டோவும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு அர்ஜுன் என்ன பண்ற அப்படின்னா, நீங்க யாரு, நீங்க எப்படி எங்களுடைய அனுமதியே இல்லாம உள்ள வரீங்க, லாக் போட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி ரேகா கிட்ட கேட்கும்போது அதற்கு ரேகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் தான் வேணும்ட்டே அந்த லாக் போடாம விட்டேன். ஏன் அப்படின்னா இங்க வந்திருக்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லாரும் என்னுடைய உறவினர்கள். அவங்க உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் அவங்கள நான் இங்க வர வச்சேன். அதோடு மட்டும் இல்லாம ஒழுங்கா நான் என்னென்ன சொல்றேனோ அது எல்லாமே நீ கேட்கணும். நீ அப்படி கேட்கல அப்படின்னா நீ இவ்வளோ நேரம் இது மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணது இது எல்லாத்தையுமே வந்து நான் வீடியோவை எடுத்து வச்சிருக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணேன் இல்லையா, அது எல்லாமே நான் வீடியோவை எடுத்து வச்சிருக்கிறேன். இதை உன்னுடைய சொந்த ஊரான இந்த முன்னாடி சொன்ன விழுப்புரம் அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அனுப்பி அவங்களே வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகுவேன். இதனால நீ செத்தே போயிடுவ. நீ வேலை செய்யக்கூடிய உன்னுடைய கம்பெனில இருக்கக்கூடிய அங்க உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதை கேட்ட அர்ஜுன் ஆல்ரெடி அவனும் கொஞ்சம் கிரிமினல் தான். அவன் என்ன யோசிக்கிறான்னா, ஓ இப்போ நீங்க சுத்தி வளைக்காத டைரக்டா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்றான். ஓ ரொம்ப நல்ல பையனா இருக்கிறியா நீ, எனக்கு இப்போ 10 லட்சம் ரூபாய் வேணும், அது வரைக்கும் கொடு அப்படின்னு சொல்லி ரேகாவுடைய உறவினரா உள்ள வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி சொல்றாங்க. இதை கேட்டதுமே அர்ஜுன், ஓ வெறும் 10 லட்சம் தானா, நான் கூட எதனா பெருசா கேட்டுட்டீங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெனாவட்டா பேசுறான். தெனாவட்டா பேசி புத்திசாலித்தனமா என்ன பண்றான் அப்படின்னா, இப்ப என்கிட்ட எதுவும் இல்லை, வெறும் கையோட வந்துட்டேன், என்னுடைய பைக் மட்டும் தான் இருக்குது, என் பைக் எடுத்துட்டு நான் போறேன், நான் தங்கி இருக்கக்கூடிய அங்க அந்த ரூமுக்கு போறேன், அங்க என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, அதோடு மட்டும் இல்லாம என்னுடைய நண்பர்கள் கிட்ட எல்லாம் நான் வாங்கி தரேன், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா என் பைக்ல நான் போறேன், என்னை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க ஒரு 2 பேர் வாங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்றான். இதை கேட்ட ரேகா ஆல்ரெடி வந்து இவங்க திருமணம் ஆகி அந்த வீட்டுக்கு போனாங்க இல்லையா, அப்பயே வந்து அர்ஜுனுக்கே தெரியாம ரேகா அவங்களுடைய வீட்டு எல்லாமே சுத்தி பார்த்துருக்காங்க, ஏதாவது பணம் இருந்தா அப்பயே வாரிக்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனா இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பணம் எதுவுமே வச்சிருந்த மாதிரி எந்த தடையும் இல்லாதனால தான் வேற வழி இல்லாம அவனோட அந்த ஃபர்ஸ்ட் இயர் இது எல்லாமே முடியுது. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ரேகா அர்ஜுன் சொல்றது பொய் அப்படின்னு சொல்லி நம்பி அர்ஜுனுக்கே தெரியாம ரேகா என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய இடுப்புல ஒரு கத்தி ஒண்ணு ஒளிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த கத்தி எடுத்து அர்ஜுனுடைய முதுகு பக்கம் ஓங்கி ஒரு குத்து குத்துறாங்க. இப்போ ஏன்டி குத்துற, நான் தான் பணம் தரேன்னு சொல்லிட்டேன்ல, ஏன் இதெல்லாம் பண்ற, நான் பணம் தரேன் ஒழுங்கா விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குத்துப்பட்டு வாங்கி அந்த கத்தி எடுத்துட்டு பிறகு அந்த ரத்தத்தை எல்லாமே மூடி மறைச்சி அங்கிருந்து நேரம் தன்னுடைய ரூமுக்கு வரான். வந்ததுமே நீங்க 2 பேர் இங்கே இருங்க, உள்ள என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அங்க உங்களை பார்த்தாலும் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், கட்டாயம் உங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொண்டு வந்து குத்துடுறேன், என் வீடியோ இது எல்லாமே எதுவுமே வெளியிடாதீங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுன் அவங்க கிட்ட நம்புற மாதிரி சொல்லிட்டு நேரம் வந்து தன்னுடைய நண்பர்கள்கிட்ட, நான் இது மாதிரி போன ஒரு பொண்ணு கிட்ட மாட்டிட்டேன், இப்போ என்னுடைய நிறுவன வீடியோக்கள் எல்லாமே அவங்க எடுத்து வச்சிருக்காங்க, ஒரு 2 பேர் வந்து என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் காசும் கேட்கறாங்க, அதனால கூட வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அர்ஜுனுடைய நண்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ண, கோட்டைக்குப்பம் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி அந்த 2 நபர்கள் கூட வந்தாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் வர்றது தெரிஞ்சதுமே 2 பேரும் அப்படியே உடனே எஸ்கேப் ஆகுறாங்க. எஸ்கேப் ஆனதும் உடனடியா வந்து ரேகா என்ன பண்றாங்க அப்படின்னா அர்ஜுனுக்கு கால் பண்றாங்க, ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி வந்துரு, இல்லைன்னா அப்படிதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த கோட்டைக்குப்பம் அந்த லாட்ஜாண்டா வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவன் போலீஸ் வந்து பின்னாடி வர சொல்லிட்டு இவன் முன்னாடி போறான். அது மாதிரி போகும்போதே இவன் எதிர்பார்க்காத விதமா உடனடியா வந்து ஒரு பாதி வயலேயே ஒரு 4-5 பேர் மடக்கி என்ன பண்றாங்க அப்படின்னா அவன் வச்சிருந்த பைக்கு, அவன் கழுத்துல போட்டு இருந்த ஒரு 2 சவரன் நகை,
ஸோ பைக் ஒரு 2,50,000 பைக்கு, அவங்க கழுத்துல போட்டிருந்த ஒரு 2 சவர நகை, இது எல்லாத்தையும் வந்து கொள்ளைச்சிட்டு வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி கொள்ளைச்சிட்டு வண்டி விட்டு கீழ்த்தள்ளி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் வரும்போது தான் தெரியுது அங்க அர்ஜுன் வந்து கீழே விழுந்து கிடக்குறான் அப்படின்றது. இப்போ அர்ஜுன் மற்றும் போலீஸ் இவங்க எல்லாமே நேரம் அடிச்சுட்டு போயிட்டு அந்த லாட்ஜ் அந்த இதான் அவங்க கூப்பிடுறாங்க, அவங்க போனோம் அப்படின்னு சொல்லி உள்ள போனா அந்த லாட்ஜில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் உள்ள விட மாட்டேங்கிறாங்க போலீஸையே கூட. கொஞ்ச நேரம் யோசித்து போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த லாட்ஜில் உள்ள வேலை செய்யறவங்க ஒரு போலீஸான நாமளே உள்ள விடலாம் அப்படின்னா இவங்கள மட்டும் எப்படி உள்ள அலோவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் எழும்புது. இப்போ இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாட்ஜில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட பேசி அந்த பர்டிகுலர் அறைக்கு போறாங்க. போனா அங்க ரேகா மட்டும்தான் இருக்கிறாங்க, வேற யாருமே கிடையாது. கொஞ்ச நேரம் கழிச்சு அர்ஜுனை வர வச்சு இவதான் சரியான ஏமாத்தனவ, அவர் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அர்ஜுன். உடனடியா ரேகாவை கைது பண்றாங்க. கைது பண்ணி வெளியே கொண்டு வந்து அவங்களை விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வரும்போது ரேகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய உண்மையான பெயர் வேற இன்னொன்னு, எனக்கு சரியா இப்போ 41 வயசாகுது, எனக்கு கணவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாங்க, எனக்கு 3 ஆண் மகன்களும் இருக்கிறாங்க. ஆனா இங்க நான் வேலை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாட்ஜில் தான் வேலை செய்யறேன். அந்த லாட்ஜ் தான் அந்த கோட்டக்குப்பம், அதாவது ரேகாவும் அர்ஜுனும் போனாங்க இல்லையா ஒரு லாட்ஜி, அந்த லாட்ஜில் தான் இந்த பெண்மணி வேலை செய்யறாங்களாம். அந்த லாட்ஜி எடுத்து நடத்தக்கூடிய குத்தகைக்கு ஒரு நபர் எடுத்து நடத்துறாராம். ஒரு கிறிஸ்துவ பேர் கொண்ட ஒரு நபர், அவருடைய பேர் நான் சொல்ல விரும்பல, சரிங்களா? அவர் எடுத்து நடத்துறாரு. அவரு தான் அது உள்ள வேலை செய்யக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கொடுக்கறாங்க. உங்களால முடிஞ்சா யாரையாவது ஒருத்தர் இது மாதிரி கரெக்ட் பண்ணி நீங்க கொண்டு வந்து இந்த லாட்ஜை பயன்படுத்திங்க. அதன் மூலியமா வரக்கூடிய 10 லட்சமோ 5 லட்சமோ அதுல 4ல் 1 பங்கு எனக்கு கொடுத்துட்டு மீதி 3 பங்கு நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி எங்களால ஆசை காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போனா எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆகையால் தான் தேவையில்லாம இந்த அர்ஜுன் அப்படின்ற அந்த பையனுடைய வாழ்க்கையை நான் விளையாடிட்டு தயவு செய்து என்ன விட்டுடுங்க. முழுக்க முழுக்க காரணம் அந்த லாட்ஜியை குத்தகைக்கு எடுத்து நடத்தக்கூடிய அந்த நபர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இப்போ அந்த நபரை அந்த லாட்ஜியாண்ட போயிட்டு கைது பண்ணும்போது அதற்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க பண்ண தப்புக்காக என்னை வந்து இங்க மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நான் அது மாதிரி அவங்க கிட்ட சொல்லவும் இல்லை, அது மாதிரி அவங்க எனக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரு சொல்ல, இப்போ ரேகா, இப்போ அவங்களுடைய உண்மையான பெயர் வேற, அதே மாதிரி இந்த நபர் அந்த லாட்ஜி குத்தகை எடுத்து நடத்தக்கூடிய அந்த கிறித்துவ பெயர் கொண்ட ஒரு நபர்னு சொன்னேன் இல்லையா, இவங்க 2 பேருக்குமே வாக்குவாதம் ஏற்படும் போது இந்த பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஆளுகிட்ட வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட இருந்து வாக்குமூலம் கொடுக்கும்போது எல்லாருமே அதான் சொல்றாங்க, இந்த ஆளுக்கு சொல்லிதான் நாங்க இது எல்லாமே செஞ்சோம். அதே மாதிரி இவங்க சொல்ற மாதிரி 4ல் 3 பங்கு இவர் எடுத்துப்பாரு, 1 பங்கு மட்டும் தான் எனக்கு தருவாரு. அதாவது ஒரு 10 லட்ச ரூபாய் வருது அப்படின்னா இவருக்கு 7,5 லட்ச ரூபாய் போயிருது. அந்த 2,5 லட்ச ரூபாய் எடுத்துதான் மீதி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் தரதான். இது மாதிரி எங்களை எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி நீங்க இது மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு இங்க சம்பளம் தருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி எங்களை இது மாதிரி ஒரு தவறான வழிக்கு வந்து ஆட்படுத்திட்டாங்க. இந்த தவறுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த லாட்ஜியை குத்தகை எடுத்து நடத்தக்கூடிய அந்த நபர் தான் அப்படின்னு எல்லாரும் வாக்குமூலம் கொடுக்க, இதை கேட்ட போலீஸ் முழு பழியும் தூக்கி அவங்க மேல போட்டு அந்த நபரை கைது பண்ணி அவங்களை கொண்டு போயிட்டு கோர்ட்ல நிறுத்தி இவங்களுடைய வாக்குமூலம் இது எல்லாமே வச்சு அவரை கொண்டு போயிட்டு சிறையிலையும் அடைக்கிறாங்க போலீஸ். நண்பர்களே, இது கேட்கறது எல்லாமே ஒரு கற்பனை மாதிரி இருக்கும், ஆனா இது 100% நடந்த உண்மை கதை. அதாவது பொதுவாகவே இந்த பெண்மணிகள் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாவம். ஒரு பக்கம் அர்ஜுன் கிட்ட இவங்க காதலி மாதிரி நடிச்சு அப்புறம் கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணி பிறகு அவனோடு உடலுறவு கொள்ளணும் மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா. இதற்கெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு தன்னை வந்து அர்ப்பணிச்சிருப்பாங்க, சரிங்களா, எந்த அளவுக்கு அதுக்கு அவங்க தயாராகிருப்பாங்க அப்படின்றத ஒரு பக்கம் யோசிக்கணும். இன்னொரு பக்கம் தன்னுடைய குடும்பத்தை ரன் பண்ணும் வருமானம் இல்லை அப்படின்றதுனால இது மாதிரியான பெண்மணிகள் எல்லாம் வேற வழியே இல்லாம ஏதோ அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவை நோக்கி இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. இது மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது, இந்த இடத்துல வேலை இல்லை வேற இன்னொரு இடத்துல அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிடலாம். ஒருவேளை அவங்களுக்கு இது மாதிரி செய்யறது பிடிச்சிருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லி தெரியல, சரிங்களா. இதுல ரேகா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லவங்களும் சொல்ல முடியல, கெட்டவங்களும் அப்படின்னு சொல்ல முடியல, சரிங்களா. நீங்க கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அங்கு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்கள் என்னென்ன சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கிறாங்களோ அவங்க எத்தனை நபர்களை இந்த அர்ஜுனை ஏமாத்தின மாதிரி ஏமாத்தி
எவ்வளோ லட்ச ரூபாய் பணம் புடுங்கினாங்களோ அப்படின்னு சொல்லி தெரியல. சரிங்களா? இப்போ ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரியுதா? அதாவது ஃபேஸ்புக்கோ, வாட்ஸ்அப்போ வேற ஏதாவது ஒரு சோஷியல் மீடியால உங்களுக்கு நீங்க பேசுற உடனடியா ஓரிரு நாட்கள்லயே நான் வந்து உன்னை லவ் பண்றேன். நான் உங்கள வந்து ஒரு நிறுவனமா பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். நான் உங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஆசை வார்த்தைகள சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாள்ல இது எல்லாமே நடக்குது அப்படின்னா, தயவு செய்து ரொம்ப ரொம்ப உஷாரா இருங்க. இதே மாதிரி தான் அர்ஜுன் மீட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் மீட்ல நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரேகா சொல்லியிருப்பாங்க. அப்ப அத அவ கேட்டு ஏமாந்திருப்பான். சரிங்களா? ஸோ நம்பியிருப்பான். ஆனா கடைசியில ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கும். ஆகையால் தான் நீங்களும் யாராவது இது மாதிரி ஆசை வார்த்தைகள உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா, தயவு செய்து 1க்கு 100 முறை யோசித்து உங்களுடைய முடிவையும், உங்களுடைய செயல்பாடையும் நீங்க கரெக்ட்டா செயல்படுத்துங்க. அப்பதான் ரேகா மாதிரியான இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நீங்க மாட்ட மாட்டீங்க. இதே தான் சேம் பெண்களுக்கும் நான் சொல்றேன். சரிங்களா? யாராவது ஆண்கள் ஆசை வார்த்தைகளை காட்டி பேசுறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? கட்டிய கணவனே இருந்தாலும் கூட, கட்டிய மனைவியினுடைய விருப்பம் இல்லாம அவன டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அது கூட அதாவது விருப்பம் இல்லாம அவங்கள டச் பண்ணா கூட, அது கூட ஒரு பாலியல் குற்றம் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய சட்டம் இருக்குது. ஆகையால நீங்க ரொம்ப வந்து உஷாராவும், கேர்ஃபுல்லாவும் இருங்க. அதுவும் இந்த சோசியல் மீடியால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு பக்கம் பணம் திரட்டுறான். எப்படி சொல்றது அப்படின்னா, "வணக்கம் சார், நாங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்து கால் பண்ணியிருக்கிறோம்" அப்படின்னு சொல்லி ஒரு கட்டப்பு. இன்னொன்னு வந்து, "உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் சொல்லுங்க, அதுல ஓடிபி வருது அதை சொல்லுங்க" அப்படின்ற மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துட்டு பல லட்ச ரூபாய் திருடுறவன் இருக்கிறான். இது மாதிரி பெண்களை வச்சு பணம் சம்பாதிக்கிட்டு இருக்கிறான். இதே மாதிரி ஆண்களை வச்சு பணம் சம்பாதிக்கிட்டு இருக்கிறான். எப்படி பார்த்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த வளர்ந்த டெக்னாலஜில என்னதான் நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைச்சாலும் தீமைகள் அப்படின்றதும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக தான் கிடைக்குது. சரிங்களா? ஆகையால ரொம்ப வந்து விழிப்புணர்வா இருங்க அப்படின்னு சொல்லி இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும். அதே மாதிரி இது வெறும் கதை மட்டும் கிடையாது, நடந்த சம்பவம் தான். சரிங்களா? இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.